ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 17:5 Psalms 17 verse 5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலடிகள் வலுவாதபடிக்கு நாம் நிச்சயமாக ஆண்டவரோடு கூட தினமும் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய நடைகள் அவருடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் வழுவி போய்விடுவோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய ஜெபம் தினந்தோறும், ஆண்டவரே என் காலடிகள் வலுவாதபடிக்கு என்னுடைய நடைகளை உம்முடைய வழிகளில் நீர் ஸ்திரப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். Dear children of God, this should be our daily prayer. Dear children of God, we should pray that the Lord should hold our steps every day so that our feet will not be slipped off. If you want the Lord should hold your steps, you need to walk according to the word of God. By walking according to the word of God, you will make sure your steps are ordered by God. Your steps are held to Him successfully. We need to understand we should not follow the steps of the people. There are many steps in the world. Some steps take you to hell. Some steps take you to eternal life. Which steps are you following? You need to hold your steps towards the path of eternal life. That is very important. Then the Lord will not let you slip off from your destiny. He will not let your feet to slip off from the eternal life. He will make sure that you are going to the right place, to the right destiny. That is why we need to pray, Lord, please establish my steps towards your path. That is very important. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரே என்னுடைய நடைகளை உமது வழியில் ஸ்திரப்படுத்தும். அப்பொழுது என்னுடைய கால்கள் வழுவி விடாதபடிக்கு நான் நித்திய பாதையில் செல்ல முடியும் என்று நாம ஜெபிக்க வேண்டும். அநேக வேளைகளில் மனிதர்களுக்கு இது தெரியவில்லை. உலகத்தின் வழியில் நடக்கிறார்கள், உலகத்தின் பாதையில் செல்கிறார்கள், உலக மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. If you follow the steps of the worldly people, you will not be prospered. If you follow the worldly idols, you will not be successful. But if you follow the steps of God, your feet will not be slipped off. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமது பாதையில் செல்வதற்கு எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும். நாங்கள் உம்முடைய வழியில் செல்வதற்கு எங்களுடைய வழிகளை ஸ்திரப்படுத்தும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வேறு விதமான வாழ்க்கை வாழாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களுடைய காலடிகள் வலுவாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும். நாங்கள் பரலோகத்திலே வந்து உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்தரணும். உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.